சரியா உணராத அறியாமையில இருக்கிறான். இப்ப இது எந்த மாதிரியான விளைவுகளை இது ஏற்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தன் ஒரு தப்பு செய்யறான். அந்த தப்பினுடைய விளைவா ஆரம்பத்திலேயே அவருடைய உள்ளம் என்ன பண்ணும், இது தப்பு, இதை நம்ம செஞ்சிருக்க கூடாது, இனிமேல் செய்யக்கூடாது அப்படிங்கிற முடிவு எடுக்கும். ஆனா அவன் என்ன பண்றான், தன்னுடைய மனசை கன்வின்ஸ் பண்றான், இல்ல இது தப்பு கிடையாது, தாராளமா செய்யலாம், நம்ம இஷ்டம் தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனசை அவன் பக்குவப்படுத்துறான். அப்ப திரும்ப திரும்ப தொடர்ந்து அந்த தப்பை செஞ்சுக்கிட்டே இருக்கான். செய்யும் போது ஒரு லிமிட்டுக்கு மேல என்ன ஆயிரும், தன்னுடைய அந்த உள்ளத்துல குற்றக்கூடிய அந்த உள்ளம் இருக்குல்ல, குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய அந்த நிலை, அது அப்படியே ஒண்ணும் இல்லாம போயிடும். சமூகத்துல ஏற்பட வேண்டிய மிக மேலான மாற்றங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அநீதியை எதிர்க்கிறத பத்தி தான். இந்த அநீதியை எப்படி எதிர்க்கிறது, எந்த அடிப்படையில் இருக்கிறது? அப்ப இந்த சரி தப்ப பிரிச்சறிவிக்க வேண்டிய சமூக மக்கள்கிட்ட இன்னைக்கு சூழல் எப்படி மாறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயல்புகளை சிதைக்கக்கூடிய சூழல்கள் உருவாகி இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா, எல்லா மனிதர்களும் எல்லாருக்குமே இயல்பா இருக்கக்கூடியது என்ன, ஒரு அநியாயம் நடக்கிறத தப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு சமூகம் எப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா, பாவங்கள் பெருகிய காரணத்தினால மனிதர்களுக்கு மத்தியில எது சரி எது தப்புங்கிற அந்த இயல்புகள் சிதைக்கப்பட்டுருச்சு. யாருமே சரி தப்பெல்லாம் பிரிச்சு அறியக்கூடிய அறிவுல இல்ல. அப்ப என்ன பண்றாங்க, எல்லா விதமான உங்களுக்கு நெட்ட ஃப்ரீயா கொடுக்குறேன், 2 GB ஃப்ரீயா வச்சுக்கோ, 4 GB ஃப்ரீயா வச்சுக்கோ, எதை வேணாலும் பாரு, என்ன வேணாலும் செய்யு, யாருக்கு வேணாலும் சுத்து, எந்த நேரத்துல வேணாலும் சுத்து, எல்லா தவறுகளையும் செய்ய, தப்பு கிடையாது, நீ இதெல்லாம் பண்ணு, நாங்க இதெல்லாம் பண்றோம், இதை நீ தடுக்காத, அதை நாங்க ஒழிச்சு கட்டணும். ஒரு விஷயத்தை மாற்றணும் அப்படின்னு சொன்னா சமூகத்துல ஒழுக்கம் அப்படிங்கறத மிகப்பெரிய மாற்றமாக கொண்டு வந்து அங்க நிறுத்தி ஆகும். அப்ப அந்த ஒழுக்கத்தினுடைய இயல்பு எப்படி இருக்கும், அது பாவங்களை ஒழிச்சு கட்டும், நன்மைகளை அதிகப்படுத்தி இத்தனை பயிற்சிகளையும் கொடுத்து அவனை தயார்படுத்தி அந்த சமூகத்தை மாற்றுவதற்கான முயற்சியில அவனை ஈடுபடுத்த வைக்கிறது. அப்ப இதனுடைய தேவை என்ன, இது ஏன் இப்படி செஞ்சாகணும் அப்படின்னு சொன்னா, இப்படி செஞ்சா மட்டும்தான் நம்ம தப்ப தடுக்க முடியும். இந்த பயிற்சி தேவை. ஒரு ஆள் போய் ஒலிம்பிக்ல இப்படி எடுத்த மௌத்தம் போய் கலந்துக்கிட்டு அப்படி ஜெயிச்சிடலாம் முடியாது. அவர் என்ன பண்ணணும், அதற்காக அவர் பயிற்சி எடுக்கும். தொடர்ந்து பயிற்சி எடுத்தாதான் அவர் ஒலிம்பிக்ல கோல்டே அடிக்க முடியும். அப்ப எந்த போட்டியா இருந்தாலும் பயிற்சி தேவை. அப்படிங்கிறப்ப அரசியல்ல களமாடணும் அப்படின்னு சொன்னா, சமூகத்துல களமாடணும்னு சொன்னா, சமூகத்துல மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொன்னா, அந்த மாற்றங்கள் அந்த புரட்சிகள் நம்மள்கிட்ட இருந்து அது துவங்கணும். அப்படி துவங்கினா மட்டும்தான் மாற்றங்கள் நிகழும். அப்ப அவ்வித மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக, மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்துவதற்காக அந்த சமூகத்தை இறைவன் அப்படி பக்குவப்படுத்துகிறான். அப்ப இதனுடைய தேவை அதுதான். அப்ப அந்த தேவையை உணர்ந்த மக்களாகத்தான் எல்லாரும்